நம்ம ஒரு வேலை வரைக்கும் அவங்க கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு கசக்கி புழிஞ்சிட்டு தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னமும் இருக்குதா? அல்லது இவங்க இவ்வளோ நேரம் அவங்க வந்து பணியாற்றுறாங்க, அவங்களுக்கானது இந்த முறைசாரா தொழிலாளர்களா இருக்கட்டும் அல்லது அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையானதை செய்யுதா அரசு? கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்த வீடியோவில் கரும்பு ஜூஸ் செய்கிறவங்க இது போல நிறைய தொழில்கள் செய்கின்றவர்கள் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க நின்றுட்டே தான் செய்யணும். இப்போ சமீபத்தில் வந்து டி நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஷாப்பிங் மால்லையும் இருக்கக்கூடிய அங்கே துணிகள் விற்கிற அந்த விற்பனையாளர்கள் நின்றுட்டே தான் இருக்கணும். அப்போ நின்றுட்டே இருக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு ஹிப்பில் பெயின் வரும், காலில் நரம்பு சுழற்சின்ற மாதிரி ஒரு நோய்கள் வரும். இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது இது கேரளா அரசு நாங்கள் முறையிட்ட பொழுது அங்கே யாரும் நிற்க வேண்டியதில்லை, கஸ்டமர் வரும்போது மட்டும் நின்று சர்வீஸ் பண்ணால் போதும், மற்றனா ஸ்டூலில் உட்காரலாம் என்று அரசே அங்கே சட்டத்தை போட்டு இங்கே எங்கேயுமே ஸ்டூலே பார்க்க முடியாது, பார்க்க முடியல. ஆனால்